பதுளை பசறை கணவரல்ல பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இன்று முதல் கால வரையறையற்ற பணி புறக்கணிப்பு போராட்டத்தை அறிவித்துள்ளனர். நீண்ட காலமாக தீர்க்கப்படாத தமது கோரிக்கைகளை தீர்க்குமாறு வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கங்களுக்கும் இந்த பணி புறக்கணிப்பு போராட்டம் தொடர்பான அறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதன்படி முறையாக பராமரிக்கப்படாமல் காடுகளாக மாறியுள்ள தேயிலை தோட்டங்களை உடனடியாக சீரமைக்க வேண்டும் உள்ளிட்ட பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நலன் கருதி 8 முக்கிய கோரிக்கைகள் குறித்த அறிக்கையில் முன்வைக்கப்பட்டுள்ளது. தங்களது நியாயமான கோரிக்கைகள் இதுவரை நிறைவேற்றப்படாத காரணத்தினால் இன்று முதல் பணி புறக்கணிப்பு போராட்டத்தை ஆரம்பிப்பதாக தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த உரிமை போராட்டத்திற்கு அனைத்து தொழிற்சங்கங்களும் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கி தொழிலாளர்களின் நலனுக்காக ஒன்றிணைய வேண்டும் என அந்த கோரிக்கை கடிதத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அடவாடித்தனத்தினால இன்னைக்கு தோட்ட ஸ்டேக் செய்யப்பட்டிருக்கு. வெளியிலிருந்து ஒரு டிரைவரை கொண்டு வந்து சம்மந்தம் இல்லாத ஒரு டிரைவரை கொண்டு வந்து உள்ளுக்கு போட்டு அதை கேட்டதுக்கு யாழ்ப்பாணத்துல இருந்து இல்லாட்டி பண்ண நான் ஸ்டாஃப்ஸ் நான் எங்கேருந்து கொண்டு வருவேன், நீங்கள் தொழிலாளி உங்களுக்கு அதனால நாங்கள் தொழிலாளி வேலை செய்கிற நேரத்தில் அவங்க ஸ்டாஃப்ஸாக இருக்காங்கிறதுக்காக நாங்கள் இதுக்கு வேலை நிறுத்தத்துக்கு அணியிருக்கோம். 8 அம்ச கோரிக்கை வச்சு தொடர்ந்து இந்த GM பேச்சுவார்த்தை வந்து அதுக்கு முடிவு வர வச்சு நாங்கள் தொடர்ந்து ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம். 29ஆம் தேதி 2:30 அவர் டேட் கொடுத்துருக்காரு. அந்த பேச்சுவார்த்தை தொடர வச்சும் ஸ்ட்ரைக் பண்ணுறோம். பல காலமாக பிரச்சனைகள் தோட்ட நிர்வாகத்துக்கு சொல்லி ஒன்றுமே செஞ்சு கொடுக்கறதில்லை. அதனால் இன்றைக்கு நாங்கள் ஒரு முடிவு ஒன்று எடுத்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை 23ஆம் தேதி இருக்கு. அன்றைக்கு இந்த பிரச்சனை சரியான முறையில் செஞ்சு கொடுக்கறதுனா தொடர்ந்தும் இந்த பணிக்குறப்பையும் நீடிக்கும். எங்கள் தோட்ட தொழிலாளர் எந்த ஒரு பிரச்சனைகளும் தோட்டங்களும் காடாக இருக்கிறது காரணத்தால் எந்த ஒரு பிரச்சனையும் தோட்ட நிர்வாகம் சரியாக செய்வதில்லை. எங்களுடைய தோட்டத்தை வேலை செய்யும் கை காசு வேலை செய்யறவர்களுக்கு ஒரு கிலோவுக்கு 80 ரூபாய் கொடுத்து தந்து உதவ அதையும் கேட்கிறோம். தோட்டத்தில் வேலை செய்யும் கை காசில் வேலை செய்ய அவர்களுக்கு தேயிலை கொடுப்பதில்லை.